பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்னதான் நடக்குது? கமரு வந்து ஒரு நாயா பயன்படுத்துவேன்றதை முன்கூட்டியே எனக்கு தகவல் சொல்லிட்டான். வீட்டுக்குள்ள. இவன் வந்து எனக்கு ஒரு காவல் நாயின்ற மாதிரி. நான் நாயின்ற வார்த்தையை போட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஆனா அதுக்கு மீனிங் அதுதான். இல்ல அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அவன் சொன்னது வந்து கமருதீன் வந்து எனக்கு யூஸ்க்காக நான் வச்சிருப்பேன். அவனை நான் லவ் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் அவன் ஒருத்தன் தான் ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான். ஓகே நம்ம என்ன மச்சான் அப்புறம் சும்மாவே இருக்கிறதுக்கு அவனை பயன்படுத்திக்கலாம் மச்சான். ஏன்னா அவன் எல்லாம் அந்த டைம்லலாம் அவன் கை ஓங்கி எல்லாருக்கிட்டே கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை எல்லாம் வீடே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்வதி அவனை தூக்க பார்க்குறான். கமரம் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு முன்னாடியே இந்த தகவலை சொல்லிட்டேன். தலை இல்லைன்னா தளபதி விடுறா மச்சான் பாதுகலாம் வெளியே போயிட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். எனக்கு இது தேவையே இல்லாத ஒன்று. சொன்னாலும் பாரு கேட்க போறது இல்லை. ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி வச்சுட்டா. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு. ஆனா அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க நானே எக்ஸ்பெக்ட். உள்ள சில விஷயங்கள் நடந்தது, அது வெளியில ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். எனக்கு இந்த கால் போடு அது இதுன்னு சில விஷயம்லாம் பார்த்தேன். கையில் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் நாங்கள் உள்ளே இருக்கும்போது அது பார்வையில் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க இதத்தையும் பண்ணாங்கன்றது தெரியாது.